நாம் பல வருடங்கள் ஒருவருடன் பழகினாலும் அவரை சரியாக அறியாமலே இருக்கலாம். உண்மைதானே? அவர் உள்ளத்தில், குணத்தில் மாபெரும் மனிதராக இருந்தாலும் அவர் வெளி தோற்றத்தை வைத்து நாம் மதிப்பிட்டு விடுகிறோம் அல்லவா? வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற பிரியமானவர்களே, இன்று நாம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்திலே பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்களுடனான மோதலை இயேசு தொடர்கிறார். இரண்டாவது முறையாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும்படி கேட்கிறார்கள். மீண்டும் அவர்கள் யோனாவின் அடையாளத்திற்கே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? மத்தேயு 12:38 வேதபாரர்களும் பரிசேயர்களும் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். அந்த நேரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தான் கொடுத்தார். இப்பொழுது அவர் அதையே தான் மீண்டும் செய்ய போகிறார். ஆனால் அதற்கு முன் அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். அவர்களுக்கு வானிலை மாற்றங்களை கணிக்க தெரிந்த அளவுக்கு காலத்தின் அடையாளங்களை அடையாளம் காண தெரியவில்லை என்கிறார். உண்மையில் இந்த மத தலைவர்கள் இயேசுவை சதித்திட்டத்திலே சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள். எனவே அவர் தம்முடைய சீடர்களையும் இவர்களுக்கு விரோதமாக எச்சரிக்கிறார். இயேசு அவர்களை இரண்டாவது முறையாக மாயக்காரரே என்று அழைப்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். சரி, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பல அடையாளங்களை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அவற்றை ஏற்கவில்லை. இரண்டாவது முறையாக அவர் யோனாவின் அடையாளத்தில் முன் அறிவிக்கிறார். எபிரேய பெயரான யோனாவின் கிரேக்க வடிவம்தான் ஜோனாஸ் என்பது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அவர் யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று கூறியிருந்தார். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை ஒரு ஏமாற்றுக்காரராக நினைக்கிறார்கள். அவர் மேசியா, அதாவது இரட்சகர் என்பதை அவர்கள் நம்பவில்லை. பொதுமக்கள் இவரை யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு மரியாதைக்குரிய கருத்தாக இருந்தாலும் உண்மையை அவர்கள் முழுமையாக தவற விட்டுவிட்டார்கள். அங்கே 3வது கருத்தை சீடர்கள் முன்வைக்கிறார்கள். இயேசுவே மேசியா என்றும் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். அதற்கு இயேசு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார். பின்பு அவர் அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். அவர் அவர்களை திரும்பி பாராமல் அங்கே இருந்து சென்ற விதம் அவர் அவர்களுக்கு வழங்கிய இறுதி வாய்ப்பு முடிந்து விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. அதன் பிறகு இந்த மத தலைவர்களின் புளித்த மாவை குறித்து, அதாவது அவர்களின் தவறான போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு இயேசு தம் சீடர்களை எச்சரிக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை பாருங்கள். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். மத்தேயு 13 புளித்த மாவு என்பது எப்பொழுதும் தீமையின் அடையாளமே தவிர நன்மையின் அடையாளம் அல்ல என்று நாம் தெளிவாய் கற்றுக்கொண்டோம். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் கூறுகிறார். ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லப்பட்டால் அது வரவேற்கத்தக்கதாகவோ அல்லது நல்லதாகவோ இருக்காது என்பதை எப்பொழுதும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சீடர்கள் முதலிலே புளித்த மாவு என்பது சாதாரண அப்பம் என்று நினைத்து அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும்.
7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இது வெறும் சாதாரண அப்பத்தை பற்றிய விஷயமாக இருந்ததால் இயேசு 5000 மற்றும் 4000 பேருக்கு உணவளித்த அந்த 2 அற்புதங்களை சீஷர்கள் நன்றாய் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இது சாதாரண அப்பத்தை பற்றியது அல்ல. ஆண்டவரின் விளக்கப்படி புளித்த மாவு என்பது தவறான போதனையை குறிக்கிறது. இது தீமையான ஒன்று. ஆனால் இன்று சிலர் சுசேஷத்தின் புளித்த மாவு என்று பேசும்பொழுது அவர்கள் முரண்பாடான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். புளித்த மாவு என்பது ஒருபொழுதும் சுசேஷத்திற்கு அடையாளமாகாது. புளித்த மாவு எப்பொழுதும் தீமையின் அடையாளமாகவே இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு அதிகாரமுள்ளவராக ஏற்றுக்கொண்டால் புளித்த மாவு எதை குறிக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். மத்தேயு நற்செய்தி நூலிலே முழுவதும் நாம் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புத்தகம் வேதாகமத்தின் மற்ற பகுதிகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த திறவுகோல் போல இருக்கிறது. இதில் நடப்பவற்றை நாம் கூர்ந்து கவனித்து அவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். வரைபடத்தை பார்த்தால் நீங்கள் 3 செசரியா நகரங்களை காணலாம். செசரியா பிலிப்பு கலிலேயா கடலுக்கு வடக்கே அமைந்துள்ளது. ஆண்டவராய் இயேசு வடக்கே இருக்கிறார். அங்கே இருந்து அவர் நேராக எருசலேமை நோக்கியும் சிலுவையை நோக்கியும் பயணிக்க தயாராகிறார். அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு அவருடைய சீஷர்களின் மனதிலே 2 காரியங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். முதலாவது, அவர் யார்? இரண்டாவதாக, அவர் என்ன செய்ய போகிறார்? அருமையானவர்களே, அதே போல நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு இந்த 2 விஷயங்களிலேயும் தெளிவு தெரிய வேண்டும். அவர் யார் என்பதையும் அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதையும் நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தை பயன்படுத்தி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த அறிதல் மிகவும் அவசியமானது. ஆண்டவருடைய முதல் கேள்வியை கவனியுங்கள். மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? இது அவர் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி. நம் காலத்திலும் இதற்கு பதில்கள் சொல்லப்பட்டு கொண்டுதான் வருகின்றன. இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களிலேயே இன்னும் மிகவும் விவாதத்திற்குரிய நபராக இயேசு இருக்கிறார். இப்பொழுது அவரை பின்தொடர்ந்த திரளான ஜனங்களின் கருத்து என்ன என்று பார்ப்போம். இதே கேள்வியை இன்று உங்கள் ஊரின் தெருக்கோடியிலே நின்று கேட்டாலும் இதே போன்ற பதில்களையே நாம் பெறுவோம். ஏனென்றால் அவரை பற்றி மக்கள் இன்றும் குழப்பத்திலே இருக்கிறார்கள். மத்தேயு 16:14 பாருங்கள். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு மிகச்சிறந்த மனிதர். மக்கள் அவரை அப்படியே மதித்தார்கள். நம் காலத்தில் கூட இயேசு ஒரு சிறந்த போதகர் என்று சொல்லும் பலர் இருக்கிறார்கள். சிலர் இயேசுவை எலியா என்றார்கள். எலியா நிச்சயமாக ஒரு மாபெரும் நபர். இன்று கூட இயேசுவை ஒரு சிறந்த நபர் என்று மட்டும் சொல்லுகிறவர்கள் உண்டு. மற்றவர்கள் எரேமியா என்கிறார்கள். எரேமியா அழுது புலம்பிய ஒரு தீர்க்கதரிசி. நம் ஆண்டவர் அழுவதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்ற பெருமையை மக்கள் அவருக்கு கொடுக்கிறார்கள். அல்லது தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இயேசு எந்த தீர்க்கதரிசியாக இருப்பார் என்பதிலே அன்றைய மக்களிடையே பலவிதமான கருத்துக்கள் இருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு துடிப்பான இளவயது போதகர் ஒருவர் தெருக்கோடிக்கு சென்று அங்கு கடந்து சென்றவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்வியை கேட்டார். அவருக்கு பலவிதமான பதில்கள் கிடைத்தன. சிலர் இந்த உலகம் கண்ட மிகச்சிறந்த போதகர் அவர் என்றார்கள். ஒருவர் அவர் ஒரு மதத்தை நிறுவியவர் என்று சொன்னார். மற்றொருவர் அவர் ஒரு நல்ல மனிதர் என்று கருதினார். மற்றும் ஒருவரோ வரலாற்றில் புகழ்பெற்ற மற்ற மனிதர்களோடு அவரை ஒப்பிட்டு தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று மட்டும் கூறினார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களின் பக்கம் திரும்பி அவர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்கள். மத்தேயு 16:15-16 வசனங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். சீஷர்கள் ஒரு முடிவை எடுத்து தங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த குழுவின் சார்பாக சீமோன் பேதுரு முன்னின்று பேசினார். அவர், நீர் கிறிஸ்து என்று கூறினார்.
அதன் பொருள் என்ன? அவர் மேசியா, அதாவது அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாகும். பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்டிருப்பவர் இவரே என்றும் ஆண்டவராய் இயேசுவே அது நிறைவேற்றும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். அது மட்டுமல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றும் சொன்னார். அந்த நிமிடம் வரை இயேசுவுக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த அறிக்கையும் மிக உயர்ந்த கௌரவமும் இதுதான். ஆம், இயேசு யார் என்பதற்கு இதுவே உண்மையான அடையாளம். மத்தேயு 16 அதிகாரம் 16, 17 வசனங்களை பாருங்கள். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியமான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆம், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரால் மட்டுமே கிறிஸ்துவை எவருக்கும் வெளிப்படுத்த முடியும். இன்று ஒருவன் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே முடியும். தேவனுடைய ஆவியானவர் மட்டுமே கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து நமக்கு வெளிப்படுத்த முடியும். இயேசு அவரிடம் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். அதாவது, என்னோடு இருந்ததனால் மட்டும் நீ இதை அறிந்து கொள்ளவில்லை என்று பொருள். இன்றும் சிலர், நான் இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்திருந்தால் அவர் யார் என்பதை நானும் உண்மையாகவே அறிந்திருப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இன்றும் கூட நீங்கள் அவரை அதே போல தெளிவாக அறிய முடியும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் மட்டுமே அவரை உங்களுக்கு உண்மை உள்ளவராக வெளிப்படுத்த முடியும். பாருங்கள், மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தை நாம் மிகவும் கவனமாக ஆராய வேண்டும். இயேசு எந்த பாறையின் மேல் தனது சபையை கட்டினார்? சிலர் அது சீமோன் பேதுரு மேல் கட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இங்கே வார்த்தை விளையாட்டு ஒன்று இருக்கிறது. மூல கிரேக்கத்திலே இது இவ்வாறு தான் இருக்கிறது. நீ பெட்ராஸ், அதாவது ஒரு சிறிய கல் துண்டு, அதாவது இந்த கல்லின் மேல் என்பது கிரேக்க மொழியிலே இந்த பெத்ரா, அதாவது பெரும் பாறை அல்லது அடித்தள பாறை மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் சீமோன் பேதுரு செய்த அந்த அறிக்கையின் மேல் கிறிஸ்து சபையை கட்டுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் அந்த கன்மலை யார்? அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆம், சபை கிறிஸ்துவின் மேலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு சீமோன் பேதுருவே அளித்த விளக்கத்தை கவனியுங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம். மனுஷர்களால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் ஏசாயா 28:16 நினைவு கூர்ந்து தான், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலை கல்லை சீயோனில் வைக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்றும் 1 பேதுரு 2:6 குறிப்பிட்டிருக்கிறார். சபை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அவரே அதன் அஸ்திபாரம். 1 கொரிந்தியர் 3:11 சொல்வது என்ன? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவே அந்த கல். இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் என்று அவர் கூறுகிறார். ஆண்டவர் இந்த அறிவிப்பை செய்த பொழுது சபை என்பது எதிர்காலத்தில் உருவாக வேண்டிய ஒன்றாகவே இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே சபை இருந்தது என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுதல் ஆகியவற்றிற்கு பிறகுதான் சபை உருவானது. இவை அனைத்தும் நடக்கும் வரை சபை என்பது இருந்திருக்க முடியாது. நான் என் சபையை கட்டுவேன், இது எதிர்காலத்தை குறித்த ஒரு வாக்குறுதி. மேலும் பாதாளத்தின் வாசல்கள் என்பது மரணத்தை குறிக்கிறது. இங்கே பாதாளம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல் ஹேடிஸ் என்பதாகும். இது பழைய ஏற்பாட்டின் ஷியோல் என்ற வார்த்தைக்கு இணையானது. இது கண்ணுக்கு தெரியாத உலகத்தை குறிப்பதோடு மரணம் என்றும் பொருள்படும். மரணத்தின் வாசல்கள் கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்வதில்லை. ஒரு நாள் ஆண்டவர் தாமே வானத்திலிருந்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆம், மரணத்தின் வாசல்களால் அவருடைய சபையை ஒருபொழுதும் அடக்கி வைக்க முடியாது. சரி, மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம் பாருங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் எவை? அவை சீமோன் பேதுருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா? இல்லை,
பேதுரு செய்த அதே அறிக்கையை செய்தவர்களுக்கும் கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருக்கிறவர்களுக்கும் இயேசு அவைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் மற்ற எவருக்கும் இருப்பதைப் போலவே உங்களிடமும் அந்த திறவுகோல்கள் இருக்கின்றன. பழைய காலத்திலே மக்களுக்கு வேத வசனங்களை விளக்கிச் சொல்லும் வேதபாரர்களின் அதிகாரத்தின் அடையாளமாக இந்த திறவுகோல்கள் இருந்தன. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை நேரம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவரிடமும் வேத வசனங்கள் இருக்கின்றன. எனவே நம் ஒவ்வொருவரிடமும் அந்த திறவுகோல்களும் இருக்கின்றன. நாம் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்காமல் தடுத்து வைத்தால் அது பூலோகத்திலே கட்டுவதாகும். நாம் அந்த வார்த்தையை மக்களுக்கு கொடுத்தால் அது பூலோகத்தில் அவிழ்ப்பதாகும். எந்த ஒரு மனிதனோ அல்லது தனிப்பட்ட சபையோ மற்ற விசுவாசிகளை புறக்கணித்துவிட்டு இந்த திறவுகோல்களை தனதாக்கி கொள்ள முடியாது. சுசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இன்று நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது ஒன்றுதான் மக்களை ரட்சிக்கக்கூடியது. இது ஒரு மகத்தான வெளிப்பாடு பிரியமானவர்களே. இதற்கெல்லாம் தகுதியுள்ளவர் யார்? நீங்களும் நானும் சுமந்திருக்கும் இந்த பொறுப்பு உண்மையாகவே மிகவும் பிரமிக்கத்தக்கது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் இந்த கோரிக்கையை வைத்ததற்கு காரணம் அவர் யார் என்பதை பற்றிய வெறும் அறிவு மட்டும் உங்களை ரட்சிக்காது. நீங்கள் ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் அவர் யார் என்பதையும் அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதையும் அறிந்து அவரை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு தமது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து தம்முடைய சீடர்களுக்கு முதல் முறையாக அறிவிக்கிறார். அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்பே இந்த அறிவிப்பை செய்தார். இவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல அவர் ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தார்? அவருடைய எதிர்வினையை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் கூட அவருடைய சீஷர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பது போல தெரிகிறது. தான் எருசலேமுக்கு சென்று மரிக்கப் போகிறேன் என்ற உண்மையை அவர் 5 முறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறினார். இவ்வளவு தீவிரமான போதனைகள் வழங்கப்பட்ட போதிலும் அவர் உயிர்த்தெழுதும் வரை சீஷர்களால் இதன் முழு முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆண்டவராய் இயேசு நமக்காக செய்த காரியம் இதுதான் சுவிசேஷம். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் நற்செய்தி. அவர் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நீங்கள் அறிந்து விசுவாசத்தினால் அவரை நம்பி பற்றி கொள்வீர்கள் என்றால், அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே நிக்கோதேமுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை தவிர இதற்கு முன் இது யாருக்கும் இப்படி வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதில்லை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். சுருக்கமாக சொன்னால் பேதுருவின் வாதம் இதுதான். நீர் மேசியா, நீர் தேவனுடைய குமாரன், நீர் சிலுவைக்கு செல்லக்கூடாது, உம்மால் அப்படி போக முடியாது. இதிலிருந்து நாம் காண்பது என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய சிந்தனையிலே சிலுவை என்பது ஒரு பொழுதும் இருந்ததில்லை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் மற்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷ உண்மைகளை எவர் மறுத்தாலும் அது சாத்தானுக்குரிய செயல்தான். ஒரு பிரசங்க படத்தில் நின்று கொண்டு இந்த உண்மைகளை மறுப்பது சாத்தானின் தந்திரமான செயல்தான். அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்த அந்த பதிலீட்டு மரணம் ஒன்றுதான் நம்மை ரட்சிக்க முடியும். பிற்காலத்திலே பேதுரு இதை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கவனித்தீர்களா? பேதுருவின் சிந்தனையிலே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். இதை சற்றே சிந்தித்து பாருங்கள்.
ஒரு நிமிடம் தேவ ஆவியானவர் மூலம் இயேசுவே தேவகுமாரன் என்று அறிக்கையிட்ட அதே பேதுரு அடுத்த கணமே சாத்தான் தன்னை வஞ்சிக்க அனுமதித்து விட்டார். மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பலர் இந்த வசனத்தை ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை தவிர்க்கட்டும் அல்லது உலக பிரகாரமான சில சுகபோகங்களை தள்ளி வைக்கட்டும் என்பது போல தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் தன்னைத்தானே வெறுத்து. இந்த உலகத்திலேயே ஒருவரை வெறுப்பது அல்லது மறுப்பது மிக கடினம் என்றால் அது நம்மை நாமே வெறுப்பது தான். இது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பிடித்த இனிப்பு வகையை வேண்டாம் என்று சொல்வதே கடினம் என்றால் என்னை நானே வெறுப்பது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய காரியம். என்னை நானே வெறுப்பது என்பது என் வாழ்க்கையிலே என்னை, அதாவது சுயத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் கிறிஸ்துவை வைப்பதாகும். அடுத்ததாக தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை, நம்முடைய சொந்த சிலுவையை தான் சுமக்க வேண்டும். நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சிலுவை உண்டு, எனக்கு ஒரு சிலுவை உண்டு. மத்தேயு 16:25 முதல் 27 வரை பாருங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷராவதினாலே ஏற்படும் சவால்களையும் இடர்பாடுகளையும் ஏற்க துணியாவிட்டால் இறுதியிலே தனது நித்திய வாழ்வையே இழக்க நேரிடும். இதற்கு நேர்மாறான உண்மையை கவனியுங்கள். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பொழுது எல்லா கணக்குகளும் தீர்க்கப்படும். அப்பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய தகுந்த பலன்களையும் பெற்றுக்கொள்வார்கள். மத்தேயு 16:28 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனம் 17ஆம் அதிகாரத்தோடு தொடர்புடையது. ஏனென்றால் இயேசு உருமாற்றம் அடைந்த அல்லது மறுரூபமான அந்த சம்பவம் அவர் இந்த வார்த்தைகளை கூறிய பொழுது எதை குறிப்பிட்டார் என்பதை விளக்குகிறது. சரி, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று அறிக்கை செய்து சில நிமிடங்களிலேயே சாத்தான் பயன்படுத்தும் ஒரு கருவியாக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்காக சிறந்த காரியங்களை நாம் பேசிய பின் அல்லது செய்த பின் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நாம் எளிதாக சாத்தானின் வலையிலே விழுந்து போகக்கூடிய நேரம் என்பதை மறந்து போகக்கூடாது. மேலும் நாம் சுயத்தை வெறுத்தவர்களாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மையாய் அனுதினமும் அவரை பின்பற்றுவோமா? கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பாராக. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை தேவன் எங்கு வைத்தார்? தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை தேவன் எங்கு வைத்தார்? ஆப்ஷன் ஏ ஒலிவமலையில், ஆப்ஷன் பி சீயோனில், ஆப்ஷன் சி பெத்தேலில். நமக்காக தன்னையே ஜீவ பலியாக கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் அறிந்து கொள்வதே நம்மை ரட்சித்து விசுவாசியாக்கும் இயேசு யார் என்பதை பற்றிய வெறும் அறிவு நம்மை ரட்சிக்காது. முழு உலகத்திற்கும் மேலானது நமது ஜீவன். இயேசுவை நாம் இதயத்தில் அறிந்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகின் மீது உள்ள அனைத்து ஆசைகளும் அற்றுப்போகும். ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ண தோன்றும். உங்கள் இருதயம் ஆண்டவரை அறிந்து உள்ளதா? இல்லை என்றால் அவரை பற்றி தெரிந்து கொண்டுள்ளதா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு.
உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:17-18 வசனங்கள்.